குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட வச்சிருந்த காசை எடுத்துட்டு வந்துட்டான்டா. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? இப்படி குடிச்சிட்டு சுத்துறல, அதுக்கு தான் என்னை அசிங்கப்படணும். அண்ணா அவங்க பேங்க்கு போனா எவ்வளோ நேரம் லஞ்ச் டைம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அதனால தானே நான் வெயிட் பண்ண வச்சேன். வெயிட் பண்ண அருமை என்னன்னு அப்பதான் அவருக்கு தெரியும். நாளா பாக்குற நாய் நாளே மட்டும் பாடுறா. டேய், என்னடா குப்பையை போய் கலறிட்டு இருக்க? உன் மோதிரம் எதுவும் மிஸ் ஆயிடுச்சா? மோதிரல்ல தொழில நீ இந்த முடி எடுத்து சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணதுக்காக எடுத்துன்னு இருக்கேன். இந்த முடிய போய் சாமிக்கு வச்சு பூஜை பண்ண போறியா? டேய், ஏதோ தேவ குத்தம் ஆயிட போதுடா. அண்ணி கோயில்ல மொட்டை அடிச்சு அந்த முடியை எடுத்துன்னு போய் சாமிகிட்ட பூஜை பண்ணா அதை பக்தின்னு சொல்றாங்க. அதுவே இந்த முடியை வச்சு கடையில சாமி கும்பிட்டா தெய்வ குத்தம் ஆயிடும்ன்றீங்க. எதை நம்பர்னே தெரியல அண்ணி. ஆனா ஒண்ணு, என்ன மாதிரி முடி வெட்டுறவங்களுக்குலாம் இந்த முடிதான் சாமி. அதனால தான் சாமிகிட்ட வச்சு படைக்கலான்னு எடுத்துருந்தேன். சரிடா, அண்ணா எங்க? அண்ணி மணி 12ஆவது. நேரம் அண்ணன் எங்க இருப்பாரு? சரி நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அண்ணன் கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அது ஒண்ணும் இல்லடா, டை அடிக்கலான்னு வந்தேன், அதான். டையா? என்ன நீ டை அடிச்சு அண்ணனை கைதி விட்டு புது மாப்பிள்ளை தேட போறீங்களா? டேய் ஷாம், இப்படிலாம் பேசணும்னு வச்சுக்கோ, அப்படியே அரைஞ்சிருவேன். அண்ணி கோச்சிக்காதீங்க. நீ சும்மா தான் விளையாடி இருந்தேன். வாங்க நானே டை அடிச்சு விடுறேன். வேணாம்டா, எனக்கு அவரே வரட்டும், அவர் கையாலே நான் டை அடிச்சுக்கிறேன். அண்ணி அண்ணன் சம பதில வருவாரு. டைய தலைக்கு அடிக்க சொன்னா மூஞ்சி ஃபுல்லா வச்சு விடுவாரு. பரவாயில்லையா? ரொம்ப யோசிக்காதீங்க. நீ வாங்க நானே அடிச்சு விடுறேன். சரிடா. ஹேய், என்ன பண்ணிருக்க? ஏய், இந்த கடை பக்கமா அப்படிலாம் சொல்லியிருக்கேன்ல, எதுக்குடி வந்த? எதுக்கு வந்த? யோ, சும்மா கத்திர எல்லாம் வச்சுக்காத. ஏயா, எத்தனை நாளா உன்னை டை அடிச்சு விடுன்னு சொன்னேன். அடிச்சு விட்டியா? இப்படி குடிக்க வேண்டியது, ராத்திரி வீட்டுல வந்து மட்டையாய் படுக்க வேண்டியது, காலைல எந்திரிச்சு அப்புறம் கடைக்கு வர வேண்டியது. சை, அதான் நானே டை அடிச்சுக்கலான்னு வந்துட்டேன். ஹேய், இருக்கிற நான் நினைச்ச முடிக்கு எதுக்கு நீ டையே? எதுக்கு டையே? யோ, என் தங்கச்சி கல்யாணம் இருக்குன்னு தெரியும்ல, அதனாலதான் டை அடிச்சுட்டு போலான்னு வந்தேன். டையும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, போ வெளியா. என்ன டை ட்ரை ஆகுது? அண்ணி நீங்களே அடிச்சு விட்டுருங்க. ஏய், அவ டையே அடி கூட சொல்லிருக்க, நீ என்ன டை அடிக்க சொல்ற? ஏய் கிளம்பி. யோ, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? நீதாண்டி பிரச்சனை. நம்மள சுத்தி ஊர்ல அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? நான் பார்க்க வயசானவ மாதிரி இருக்கனா, ஆனா உன் பொண்டாட்டி என்ன சின்ன பொண்ணு மாதிரி மேக்கப்னா போட்டு மினிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? அசிங்கமா இருக்கா? நியாயமா நீ எதுக்கு தெரியுமா அசிங்கப்படணும்? இப்படி குடிச்சிட்டு சுத்துறல, அதுக்குதான் என்னை அசிங்கப்படணும். குடிக்கிறது அசிங்கம் பண்ணுவா? என் கையாவே பிடிக்கிறியா? இந்த பார், ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்க. நீ என் பொண்டாட்டியா இருக்கிறதா இருந்தா நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டு நடக்கணும். அப்படி இல்ல அறுத்து விட்டு போயிட்டே இருப்பேன். யோ, நான் உனக்கு பொண்டாட்டி மட்டும்தான், நான் ஒன்னும் உனக்கு அடிமை இல்ல. டேய், டை அடிச்சு விடுறா. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? சரி கூட நானே அடிச்சுக்கிறேன். இல்ல நீ நானே அடிச்சு விடுறேன். சரி நான் வரேன்டா. அண்ணா நான் மூஞ்சில கரியா இருக்கு, மூஞ்சி கழினுவாங்க. அண்ணா நீங்களே நாய்ட்ட சொல்லுங்கண்ணே. வெளி கஸ்டமர் லேடிஸ் யாருன்னா டை அடிக்க வந்தா நீங்களே தானே டை அடிச்சு விடுவீங்க. அன்னிய மட்டும் ஏன்னா திட்டினீங்க? அன்னைக்கு ஒரு நாயம், வெளி கஸ்டமருக்கு ஒரு நாயமா? நாளா பாக்குற நாய் நாளே மட்டும் பாடுறா. தேவையில்லாத வேலையை பார்த்த. என்ன சார் பேங்க் லீவா? ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல வந்திருக்கீங்க? யோ, பேங்க்ல ஒரு மீட்டிங்க, சீக்கிரம் ஷேவ் பண்ணி கிளம்பணும். யோ, என்னையா சேவ் பண்ண சொன்னா சாப்பிட்டுட்டு இருக்க? சார் லஞ்ச் டைம் சார், வெயிட் பண்ணுங்க. லஞ்ச் டைமா? யோ, ஷேவ் பண்ணதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஷேவ் பண்ணிட்டு போய் சாப்பிடியா? இதே மாதிரி தானே நானும் உங்க பேங்க் வரப்ப லஞ்ச் டைம் வெயிட் பண்ண வச்சிங்க. இப்போ எனக்கு லஞ்ச் டைம், நீங்க வெயிட் பண்ணுங்க.
ஹலோ சார் சார் இங்கே தான் சார் பக்கத்தில் தான் சார் வந்தேன். இந்த வந்தேன் சார். வந்தேன் சார். வந்தேன். ஓகே சார். யோ இப்போ ஷேவ் பண்ண முடியுமா முடியாது? எனக்கு டைம் ஆகுதியா? அவ்வளோ அவசரம்னா லஞ்ச் டைம் முன்னாடியே வந்துருக்கணும் சார். இப்போ வெயிட் பண்ணுங்க. யோ இப்போ எனக்கு ஷேவ் பண்ணல, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், அவ்வளோதான். ஆமாம், இதுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் மனுஷனாக இருந்திருக்கீங்க பாருங்க. சொல்லுங்கள் சார், மனுஷனாக இருந்திருக்கீங்களா? போன வாரம் ஒரு புள்ளத்தாச்சி போனேன், அவ்வளோ நேரம் லைனில் நிற்க வச்சிங்களே, அப்போ மனுஷனாக இருந்தீங்களா? சொல்லுங்கள் சார், அப்போ மனுஷனாக இருந்தீங்களா? அப்புறம் ஒரு வயசானவரை அது இல்லை இது இல்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னு அலைய விட்டீங்களே, அப்போ மனுஷனாக இருந்தீங்களா? சொல்லுங்க சார். நான் சாப்பிட்டு தான் வருவேன், இஷ்டம் தான் வெயிட் பண்ணுங்க, எல்லாம் கிளம்பினே இருங்க. அடே என்ன சார் ஃபேஷியலா? யோ அசிங்க அசிங்கமா கேட்டுருவேன். என் பேங்க் சலூன் ஒன்னையா சொல்லியா? சார் நான் எப்போ சார் அப்படி சொன்னேன்? நீ சொல்லலையா? உன் கடையில வேலை பார்க்குற பையன் பண்ற பிஹேவியர் அப்படிதான் இருக்கு. சாமி என்னடா அவனையா கேட்குற? நான் சொல்றேன், சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு க்ரீம் மட்டும் பூசிட்டு லஞ்ச் டைம் போய் உட்காந்துட்டான். லஞ்ச் டைமா? டேய் சாம், நமக்கு எதிர லஞ்ச் டைமு? அண்ணா, அவங்க பேங்க்கு போனால் எவ்வளோ நேரம் லஞ்ச் டைம்னு வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அதனால தானே நான் வெயிட் பண்ண வச்சேன். வெயிட் பண்ணுறது அருமை என்னன்னு அப்போ தான் அவருக்கு தெரியும். டேய், அவரு உங்க லோன் தர போற பேங்க் மேனேஜர்ரா, அவர்கிட்ட போய் சார் அவன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். உனக்கு லோனும் கிடையாது, மன்னிப்பும் கிடையாது. சார் 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 சாப்பிடுறா, நல்லா சாப்பிடு. என் பழப்பட மண்ணாடி போட்டல, நல்லா சாப்பிடுறா. அண்ணா தப்புண்ணா. என்னடா தப்புக்கு இப்படி பேசிட்டு இருக்க? உன்னால என் லோனை கேன்சல் ஆயிடுச்சுடா. போச்சுடா, எல்லாம் போச்சுடா. அந்த லோனை வச்சு என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? ஏண்டா உன் ஈகோவை காட்ட என் சலூன் தான் கிடைச்சதாடா உனக்கு. அண்ணா நான் ஒன்றும் ஏன் ஈகோ காட்டல, அவரோட ஈகோவை தான் உடைச்சேன். நல்லா உடைச்சிருக்கா ராஸ்கல், நல்லா உடைச்சிருவான்டா. போச்சுடா போச்சுடா, எல்லாம் போச்சுடா, எல்லாம் போச்சு. அண்ணா அவரு லோன் தான் தராரு, வாழ்க்கை இல்ல, புரியுதா? அவரு உங்களுக்கு உண்மையாலே உதவி பண்ண நினைச்சிருந்தா ஏற்கனவே சஞ்சனா இந்த லோனை கொடுத்துருக்கலாம்ல, ஏன் ஒண்ணு கொடுக்கலன்னு யோசிச்சிங்களா? டேய், அவருக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லாம இருந்திருக்குண்டா, அதனாலதான் அந்த லோன் அமௌண்ட்டை இன்னும் கொடுக்காம இருக்காரு போல. அவரு என்ன நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு? அவரை பத்தி வெளில விசாரிச்சேன். அவரு யாருக்கு லோன் கொடுக்க தந்தாலும் அதுல கமிஷன் வாங்கிட்டு தான் கொடுப்பாராம். அதனாலதான் உங்களையும் வெயிட் பண்ண வச்சிருக்காரு போல. டேய் டேய் டேய், மூடுறா வாய. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவரை குறை சொல்றியா? அவர்தான் கால் பண்றாரு. ஹலோ சார். உங்களை பத்தி பேங்க்ல பேசுனியா? உங்களுக்கு லோன் கிடைக்கிறது கஷ்டம். ஐயோ ஐயோ சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், அப்படிலாம் பண்ணாதீங்க சார். லோனை கேன்சல் பண்ணாதீங்க சார், ப்ளீஸ் சார். நடிக்காதயா? சரி, நான் சொல்றத பண்ணா உனக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க சார், நீங்க என்ன சொன்னாலும் பண்றேன் சார் நானு. சரி, நான் உங்களுக்கு கொடுக்குற லோன்ல ஒரு 20% கமிஷன் கொடுக்குறியா? 20%? சார் என்ன இழுக்கிற? சரி, உனக்கு லோன் கிடைக்காது. சார் 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 கொடுக்குறேன் சார், கொடுக்குறேன். என்ன சாம நீ சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அண்ணா சொன்னேன்ல, அவன் உங்களுக்கு கடன் தான் கொடுக்கறான், ஓசில ஒன்றும் காசு கொடுக்கல, புரியுதா? இப்போ அவனுக்கு நீங்க கொடுக்க போற கமிஷனுக்கும் சேர்த்து நீங்க தான் வட்டி கட்டணும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் கடவுளாக்காதீங்கண்ணே. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேய் ஷாம், எங்கடா ஓடுன? எங்க இருப்பாரு? வழக்கம் போல ஒயின் ஷாப்ல தான் சரக்கு வச்சு நிப்பாரு. என்ன சென்னி? டேய், குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட வச்சிருந்த காசை எடுத்துட்டு வந்துட்டான்டா. இன்னைக்கு தான் குழந்தைங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கேன். நீ எப்பா எனக்கு எதுக்குப்பா உன் காசுலாம்? உன் காசுலாம் எனக்கு வேணாம், நான் திருப்பி அனுப்பிச்சிடுறேன். அது ஏன் காசு இல்ல, நீ உங்க காசு தான். ஏன் கொண்டு வந்து அனுப்பல, நான் கடை கொண்டு வந்து அனுப்பிச்சேன். நானு அண்ணனுக்கு என்ன எமர்ஜென்சியே தெரியல, வீட்டுல இருந்து காசு எடுத்துன்னு போயிருப்பாரு. ஆனா இப்ப அதோட எமர்ஜென்சி குழந்தைக்கு ஃபீஸ் கட்டது தான். நீங்க ஃபீஸ் கட்டுங்க போங்க. ஏய் ஏய், என்ன ஏதோ ஃபீஸ் காசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஏய், உன்னை இந்த கடை பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எதுக்குடி வந்த? எதுக்குடி வந்த? போ வெளியே. அண்ணா குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும்னாங்க, அதான் நம்ம கடை கொண்டு வந்து காசு அனுப்பிச்சேனே. கதா கொண்டு வந்துச்சியா? ஏண்டா
பொட்டச்சி காசு கேட்டா உடனே பல்ல இழிச்சிட்டு தூக்கி குத்துருவியா? ஏன் எதுக்கு எதனாலும் கேட்கணும், புரியுதா? ஏங்க நான் ஒன்றும் என் செலவு காசு வாங்கல, குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு தான் காசு கேட்டேன். ஆமாண்ணே. என்ன ஹோமானே? ஏண்டி எப்போ உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்ப படிச்சிரு என் பிசினஸ். தரித்திரம் முடிச்ச மூதேவி. அண்ணா அண்ணியை பத்தி தப்பா பேசாதீங்கண்ணே. ஹேய், என் பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசினா உனக்கே எரியுது. என்ன என் பொண்டாட்டியை உசார பண்ண பாக்குறியா? அண்ணா அவங்கள என் சொந்த அண்ணியா பாக்குறேண்ணே. ஏய், எல்லாம் தெரியும்டா. யோ ஏன் அப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாச்சும் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னு அக்கறை இருக்கா? ஏய், இப்ப பார், என் புள்ள ஸ்கூலுக்கே போகிறா சொல்லிட்டு இருக்கேன் நானு. என்ன குல தொழிலு முடி வெட்டுறது. நேத்து என் அப்பா முடி வெட்டினான், இன்னைக்கு நான் முடி வெட்டிட்டு இருக்கேன். நாளைக்கு என் புள்ளையும் முடிதான் வெட்டணும், புரியுதா? சீ, என் புள்ள என்ன ஆகணும்னு நீ முடிவு பண்ணாத, அத அவன் முடிவு பண்ணிப்பான், சரியா? அவன் எங்க போனாலும் அவனுக்கு படிப்பு வேணும், அறிவு வேணும், திறமை வேணும். அப்பதான் அவன் நல்லா ஒரு பொறுப்பான வேலையில வேலை பார்க்க முடியும். ஏய், என்ன நீ சும்மா படிப்பு படிப்பு படிப்புன்ட்டு வெளியே படிச்சவன் எத்தனை பேர் இருக்கான்? எல்லாருக்கும் வேலையா கிடைக்குது? அல்லாடிட்டு இருக்கானுங்க, அல்லாடிட்டு இருக்கானுங்க. அது அவங்க பெத்தவங்க செஞ்ச தப்பியா? அவங்க பெத்தவங்க இன்ட்ரெஸ்ட்க்கு படிக்க வச்சாங்கன்னா அவங்களுக்கு எப்படி படிப்பு வரும்? அவங்க இன்ட்ரெஸ்ட்ல படிச்சாதான் அவங்களுக்கான படிப்பும் வரும், அதுக்கான வேலையும் வரும். நீ என்னதான் மூச்சு பிடிக்க பேசினாலும் புள்ள படிப்புக்குன்ட்டு ஒத்த பைசா கொடுக்க மாட்டேன் நானு. சீ, நிறுத்தியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இதுக்கப்புறம் நானும் உன்கிட்ட இருந்து ஒத்த பைசா கூட வாங்க மாட்டேயா? நீ வாங்கின நான்லாம் ஒரு அப்பனுக்கே பிறக்கல. என் பிள்ளைய நானே படிக்க வச்சுக்கிறேன். ஹேய், காசுக்கு என்ன பண்ணுவ? நான் வேலைக்கு போவேயா, வேலை பார்ப்பேன். வேலை பாப்பியா? உனக்கு என்ன வேலை தெரியும்? ஓஹோ, இந்த பைபாஸ்ல டார்ச்சர் அடிச்சு நிற்பாங்களே, அந்த வேலை பாப்பியா? அடச்சி, பொம்பளைனா உனக்கு அவ்வளோ கேவலமா போச்சா? இங்க பாரியா, இதுக்கு மேல உனக்கு எனக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோ, என் புள்ள நல்லா படிப்பான், நல்ல வேலைக்கும் போவான். நல்ல பொறுப்புல இருக்கும் போது அப்பங்கிப்பன்னு வந்து நின்றாத, செருப்பாலே அடிப்பேன். சீ, இந்தா நீ வாங்கி கொடுத்த போனும் வேணாம், நீயும் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம். நில்றி, நான் தானா என் போன் வேணும்னு கொடுத்துட்டு போயிட்டேன். அப்போ நான் கரெக்டா தாலி மட்டும் எதுக்கு உன் கழுத்துல இருக்கு? கழட்டி கொடுத்துட்டு போடி. ஏய், அந்த புடவை நான் வாங்கி கொடுத்தது தான், அதையும் கழட்டி கொடுத்துட்டு போ. ஒரு பெண் யாரு தயவுமின்றி செயல்படவில்லை என்றால் இதை போன்ற ஆண்களிடம் துன்புறுத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள்.